மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல, அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது வெட்கக்கேடான. அதாங்க நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம், இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம், இங்கே பல ஊடக நண்பர்கள்லாம் வந்தீங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்தாங்க. 3 நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, தண்ணி இன்னும் நிறைஞ்சி இருக்குது, பல வீட்டில் இன்னும் இடுப்பளவு தண்ணி இருக்குது, எங்களுக்கு உணவு கிடைக்கல, குடிநீர் கிடைக்கல, பால் கிடைக்கல, எங்களுடைய உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. இதை பார்வையிட எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறார். அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது. தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையாக சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அதில் அது பாதிக்கப்பட்ட அந்த உப்பள சேர்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். நாங்கள் ஆளுங்கட்சி தான் சந்திருக்கோம். நாங்கள் சந்திச்சு என்ன செய்வோம்? எங்களுக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சியில அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும். நாங்க எதை வச்சு கொடுக்கோம்? பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, மக்கள் கொடுக்கின்ற கருத்து, இதை வச்சு தான் நம்ம முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். நேரடியாக பார்க்குறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம், மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. 5 மினிஸ்டர் இங்க இருக்காங்க சார், 5 மினிஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க. அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அதிகாரிகள் இருக்காங்க, 4 IAS அதிகாரிகள் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் அவ்வளவு பேரும் இருந்துமே எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று ஆணித்தரமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்க தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க. இவ்வளவு மந்திரி இருக்கிறாங்க, இவ்வளவு IAS ஆபீசர் இருக்கிறாங்க, இவ்வளவு அதிகாரி இருக்கிறாங்க, அப்படி இருந்து பசி பட்டியல மக்கள் வாழ்றாங்க. இதுதான் உண்மை. இதாங்க எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல. எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி, எந்த இதுங்க மாலை முரசு நிருபர் சொன்ன மாதிரி, ஏன்னா நீ இங்கேயே இருக்கிறீங்க, நான் அங்கிருந்து வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்க போனாங்க என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவா தெரியும். நீங்க வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்க அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான். இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அவருக்கு பார்க்கல, மக்களுடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அந்த துடிச்சிட்டு இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல. ஏதோ வர வேணுங்கிறதுக்கு வந்தாரு, பார்க்க வேணுங்கிறது பார்த்தாரு. இப்ப இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல, போயிட்டாரா இருக்கிறா, போயிட்டார், அவ்வளவுதான். அவர் வந்தாரு, பார்த்தாரு, போயிட்டார். இதுதான் அவருடைய பணி. அமைச்சர்கள் உள்ளே போக முடியல.